Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 4 very short answer questionல third one பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா why is tungsten metal used in bulb but not in fuse wire? tungsten metal வந்து ஏன் பல்ப்ல மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க, fuse wireல ஏன் யூஸ் பண்ணலன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பல்புக்கு நடுவுல ஒரு வயர் இருக்கும். இந்த வயரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா filament அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த filamentல தான் என்ன ஆகும்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த ஃபிலமெண்ட்ல கரண்ட் பாஸ் ஆகி இந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால நமக்கு பல்ப்ல இருந்து லைட் எரியுது. கரெக்டா? இப்போ இந்த ஃபிலமெண்ட்ல அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகிடும். அதனாலதான் இந்த ஃபிலமெண்ட் வந்து என்னவா யூஸ் பண்ணிருக்கோம்னா டங்ஸ்டன் மெட்டலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டங்ஸ்டன் மெட்டலோட ஒர்க் இதோட நம்ம ஏன் இந்த மெட்டல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ இதனாலதான் நம்ம யூஸ் பண்றோம். ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது, இப்ப நம்ம வந்து அந்த ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அது மெல்ட் ஆகுது இல்ல, அதே மாதிரி டங்ஸ்டன் மெட்டல்லையுமே ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாலுமே பட் இது சீக்கிரமா உருகாது. அதனாலதான் பல்ப்ல வந்து டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஃபியூஸ் வயருக்கு வருவோம். இப்ப நம்ம வீட்டுல வந்து டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த டிவில வந்து சர்க்கியூட் வழியா தான் என்ன ஆகும், நமக்கு வந்து கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகி நமக்கு வந்து டிவி ஒர்க் ஆகும். ஸோ அந்த சர்க்கியூட்ல வந்து என்ன இருக்கும்னா ஃபியூஸ் வயர் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்ல வந்து நமக்கு அந்த சர்க்கியூட்ல பாஸ் ஆகுற கரண்ட் வந்து சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்னா இந்த ஃபியூஸ் வயர் வந்து உடனே மெல்ட் ஆகிடும். இந்த ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகி அதோட சர்க்கியூட் வந்து டிராப் பண்ணிடும். அதனால நமக்கு வந்து இந்த டிவிக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு இந்த எலக்ட்ரிக்கல், அதாவது டிவி அது மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்மே சேவ் பண்ணிடுது. என்ன ஆகுது, கரண்ட் வந்து அதிகமா நார்மலா பாஸ் ஆகிறத விட அதிகமா பாஸ் ஆனிச்சு ஃபியூஸ் வயர் வந்து மெல்ட் ஆகி அந்த சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடுது. ஸோ அதனால நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன். என்ன ஓவராலா சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம பல்ப்ல டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம். நமக்கு ஹீட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா என்ன, ஹீட் அதிகமா இருந்தாலுமே அது உடனே வந்து மெல்ட் ஆகாது, மெல்ட் ஆகாம இருக்கும். பட் நமக்கு இங்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல ஃபியூஸ் வயர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம். ஃபியூஸ் வயர்ல வந்து அதிகமா கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா அது மெல்ட் ஆகணும். ஸோ அது மெல்ட் ஆனாதான் என்ன ஆகும், நமக்கு சர்க்கியூட் டிராப் ஆகி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல கரண்ட் பாஸ் பண்ணாம சேவ் பண்ண முடியும். ஸோ இதனாலதான் என்ன பண்றோம்னா பல்ப்ஸ்ல டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் பண்றோம், ஆனா ஃபியூஸ் வயர்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன். தேங்க்யூ.